ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ரொம்ப வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் நம்ம ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி வேக வைக்க எடுக்க போகிறேன். ஓவராக வேக வைக்கக்கூடாது, ஓரளவு நார்மலாகவே வேக வைக்கணும். 3/4 வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் ப்ரானு பீஃபில் கொஞ்சமாக சிக்கன் 65 பவுட்ரு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும், கூடவே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பீஃபை பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் பாருங்கள், இப்போ நம்ம அரிசி வெந்துருச்சு. அரிசி இந்த பதத்துக்கு வேகணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் போடும்போது உடையும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் பொரிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம முட்டையை நம்ம தனியாக தான் இதில் போட போகிறோம். இப்போ நம்ம முட்டை ஒரு 2 முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. முட்டையை நம்ம வெஜிடபிளோடு போட்டால் சில டைம் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது குட்டீஸ்க்கு. அதனால் நம்ம இப்போ தனியாக ஃப்ரை பண்ணி அதில் போட போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம பொடி மாஸ் ரேஞ்சுக்கு நம்ம பண்ணிடணும். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 பல்லு கார்லிக்கை நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். அதையுமே அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு, கேப்சிகமும், க்ரீன் சில்லி எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டிருங்க. நான் கேபேஜ் போடல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போமா நம்ம கொஞ்சமாக இதில் 65 பவுட்ரு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுங்க. பெப்பர் ஆட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி பொரித்து வச்ச எல்லா ஐட்டங்களையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணலாம். ரைஸ் ஆட் பண்ணி ரொம்ப கிண்டக்கூடாது, அப்படியே கீழேருந்து கிளறி விடணும். இப்போ நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு உடையாமல் நல்ல சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறனால ரொம்ப சுவைக்காக எதுவும் சேர்க்காம நம்ம இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.